உன் பெருந்தன்மை என்னை காயப்படுத்துகிறது, இதை செய்யாது. எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்தது சார். அவங்க வந்து ஒதுங்கி நின்னுட்டாங்க. ஹஸ்பண்ட் இல்லன்ட்டு ஒதுங்கியே நின்னுட்டாங்க. நான் முன்னாடி வான்னு சொல்லி கூட வரவே இல்ல சார். அவங்க வந்து யாராச்சும் ஏதாவது சொல்லுவாங்கன்ட்டு தான் வரல. அது எனக்கு புரியாம இல்ல. ஆனா அவங்க வரலன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க சார். அவங்க அக்காவா மட்டும் இல்லாம எனக்கு ஒரு அம்மாவும் இருந்து என்ன படிக்க வச்சாங்க சார். கொஞ்சம் படிக்க வச்சாங்க, கல்யாணம் பண்றதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவங்க எதுவுமே பண்ணலையே. அதாவது வந்து கிட்ட நிக்கல, ஃபங்க்ஷன் ஸ்டேஜ் ஆண்ட வரல. மத்தபடி பின்னாடி பேக் சைட்ல இருந்து எல்லா வேலையும் செஞ்சாங்க. ஒரு ஃபேமிலின்றது அவங்க மட்டும் இல்ல இல்லைங்களா, அவங்க சார்ந்த அவங்க ஹஸ்பண்டோ மாமனார் மாவை மொத்த பேர் அது எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்கல்ல. அந்த ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க? ஒரு 100 பேருக்கு மேல இருப்பாங்க. அந்த 100 பேர்ல யார் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க? இவங்க மட்டும்தான். அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எதுக்காக போனீங்க? இவங்களுக்காக மட்டும்தான். அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது யாருக்கு? என்னோட பொண்ணு, அவங்க பொண்ணு, அது என் பொண்ணு. உங்க பொண்ணு தானே. உங்க பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு நீங்க நிக்காம யார் நிக்கிறது? எவன் சொன்ன? இதுல ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு ஒரு கஷ்டமா, அம்மா நீ கொஞ்சம் தள்ளி நில்லுமா, அந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும் இல்லைங்களா. ஆனா அவங்கள விடுங்க, அவங்க வருத்தம் கூட எனக்கு ஒரு பக்கம் அவங்களா சொல்லிட்டாங்க. ஆனா உங்களுக்கு எவ்வளவு ஆசையா இருந்துச்சு புள்ள பக்கத்துல நிக்கணும்? ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். நான் எல்லாமே செஞ்சேன், ஆனா ஸ்டேஜ்ல முன்னாடி நிக்க முடியலன்றது என்னால. அந்த டைம்ல அழ வந்தது, என்ன மீறி அழுதுருவணும்னு பயந்துட்டு இருந்தேன் நானே ரொம்ப. ஆனா எனக்குமே பாப்பா இல்ல. கொஞ்ச நாள் ஒரு 8 வருஷம் பொறுத்தா எனக்கு பையன் பிறந்தான். என்ன அம்மான்னு கூப்பிட்டது ஃபர்ஸ்ட் அவங்க பொண்ணுதான். அவ ஃபங்க்ஷன்ல நம்மளால நிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க சார். வெளியே சொல்லவும் முடியல. அது